ஹலோ கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ மைக் செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தோம் சென்னையில். அந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1990. அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸில் தண்டர்ங்கிற பிராண்டு தான் இந்த ஹெல்மெட் தான். நல்லாவே இருக்குது ஹெல்மெட்டு. இதோட கலர் வைஸும் சரி நல்லா இருக்குது, லுக் வைஸும் சரி சூப்பராகவே இருக்குது. நான் இது யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம கோப்ரோ யூஸ் பண்ணும்போது கோப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50,000 கிட்ட வருது. அவ்வளோ எக்ஸ்பென்ஸான ஒரு ஐட்டம் நமக்கு சப்போஸ் மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு டேமேஜ் ரொம்ப அதிகம் தான். அது மட்டும் இல்லைங்க, அதை ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சரின்ட்டு தான் இந்த மவுண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் 2 கனெக்டர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் நல்லா கிளியராக கிடைக்கணுங்கிறதுனால இந்த 2 கனெக்டர் வாங்கினேன். ஓகே, இந்த கனெக்டரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. அப்புறம் இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. அப்புறம் மோனோ பிராண்டில் மைக் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். சூப்பர் மைக்குங்க, நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி உள்ள ஒரு மைக்கு. எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் அதை ரெஃபர் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மைக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ 12 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த கோப்ரோ 12 பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்கலை, நான் இது வந்து துபாயில் வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா டு துபாய் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5,000 கம்மி தான். ஏன்னா நார்மலாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், துபாயில் உள்ள எலக்ட்ரானிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான், சீப்பு தான். அது ரொம்ப கிடையாது, சும்மா ஒரு 5,000 அது மாதிரி. அதே மாதிரி இந்த மீடியா மோட் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் அங்கே தான் வாங்கினேன். இதுவும் இங்கே உள்ள காஸ்ட்டு இந்தியா காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது. இதோட குவாலிட்டியை சொல்லணுன்னா இந்த மீடியா மோடு சூப்பர் குவாலிட்டி தான். இதில் வந்து இன்பில்டாக மைக்கெலாம் வந்துடுது. நீங்கள் அவுட்டோரில் எங்கேயாவது நீங்கள் வந்துட்டு வீடியோ பிளாக் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதோட குவாலிட்டியும் சூப்பரு. அது நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அது கோப்ரோ 12 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி கோப்ரோ 9, 10 யூஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல் பாருங்கள். நார்மலாக இந்த ஹோல் வந்து 9, 10 வராது, 11 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நார்மலாக இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான அப்டேட் தான். இது டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு கேமரா மவுண்ட்டில் டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி அந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கோப்ரோவில் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி 2 கிளிப்பு தான் இருக்கும், அதை நீங்கள் புல் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஸ்க்ரூ மாதிரி ஃபிட் பண்ணும் அது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஒரு ஹோல் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தான், ஆனால் இந்த மவுண்ட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கண்டிப்பாக தண்ணி உள்ளே போச்சுன்னா பிரச்சனை தான். அதனால் மழை டைமில் நீங்கள் இதை கழட்டி வச்சுக்கிறது தான் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி காலி ஆகிட்டாலோ மெமரி கார்டு ஃபுல்லாகிட்டாலோ இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இது மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக கழட்டிட்டு கோப்ரோவை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கும் பேட்டரியும் மைக்கும் பின்னாடி இருக்கும், பேட்டரியும் மெமரி கார்டும் பின்னாடி இருக்கும். இப்படி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் மோட்டோ பிளாக் பண்ணுறீங்க, ரன்னிங்லேயே நீங்கள் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு சார்ஜ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு பவர் பேங்க் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். C டைப் பின் வச்சு நீங்கள் ஈஸியாக பவர் பேங்க்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதில். இதை வச்சு நம்ம நிறைய வீடியோவும் எடுத்திருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் கோப்ரோ செட்டப்லாம் முடிஞ்சிச்சு. இனி நான் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் வெளியில் போகும்போது காட்டுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்துட்டு மைக் செட்டப்லாம் செஞ்சு முடித்தோம். அப்படியே கோப்ரோ மவுண்ட் எல்லாம் மாட்டிட்டு மோட்டோ பிளாக்கில் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, பார்க்கலாம். வாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிளியராக வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபா வந்துச்சு. இது வந்து இந்த செட்டப் பண்ணுறதுக்கு நான் எல்லா ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.
Okay. Okay, guys. See you in next video. Okay. Bye.